மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோலாம் கேட்டிங்கனாக்க இந்த இருக்கு பார்த்தீங்களா, எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு லெமன் பிளான்ட் வச்சுருக்கேன் பிள்ளை. இந்த இருக்கு பாருங்க, அங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குது. இதை வச்சு 2 years நண்பர்களே, பல செவரல் லெமன்ஸ் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இதுலேருந்து. ஆனால் ஒரு கண்ணையில் தான் வச்சுருக்கோம். மோர் தென் 2 years இருக்கும். ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கம்மியாக மீன்ஸு இந்த பாருங்களேன், ஒரு 50 லெமன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பாருங்கள் லெமன்ஸ். நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே பல தடவை, உங்களோட 50 லெமன்ஸ் இருக்குது இதுலன்னு சொல்லியிருக்கேன். ஒன்றும் பெருக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழே சத்து இல்லை. மண்களை 2 years தாங்காது இல்லைங்களா. ஒரு பாருங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேடி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, பல குழந்தைகள் பார்த்தாக்க அந்த லேடி ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீக் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா. அதே ஃபார்முலா தான் இங்கேயும் அப்ளை ஆகுது நண்பர்களே. என்ன பண்ணியிருக்கேன் நான் இப்போ, லேடிஸை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இன் திஸ் நேச்சர் என்ன, நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குனாக்க மண்ணை மாற்றிட்டு நான் வேற ஒரு கடையில் வைக்கலாம். இந்த மண்ணை மாற்றிட்டு நண்பர்களே, மண்களை மாற்றிட்டு, இந்த மண்களை மாற்றிட்டு, இந்த பாருங்கள் இது பூரா கட் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்களேன், பூரா கட் பண்ணிட்டேன். இது மட்டும் கிடையாது, இது ப்ளஸ் இந்த குபேரர் பூக்கள், அதுவும் 2 years இருக்கும். நிறைய பூக்களோடு தான் அங்கே நான் எடுத்தேன் நான். இந்த பாருங்க ஒரு அடுக்கு செம்பருத்தி, இதை 3ஐயுமே கட் பண்ணிட்டேன் நண்பர்களே. கட் பண்ணிவிட்டு மண் மாற்றிட்டு அதே தான் வச்சுருக்கேன். ஆமாம், வேர் ரொம்ப ஒரு ஃபுல்லாக வேர் இருந்துச்சு. வேரை ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வேரை வச்சுட்டு மிச்சம் வேரை விட்டேன் நான். பிகாஸ் வேறுன்றி அது வர முடியாது இல்லை, அதனால் இப்போ கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த பாருங்களேன், ப்ரூனிங் பண்ணி விட்டேன். இதை ப்ரூனிங் பண்ணியிருப்போம். இந்த இருக்கு பாருங்களேன், இந்த அளவுக்கு ப்ரூனிங் பண்ணியிருக்கேன். இது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 hours எனக்கு தான் ஒர்க்கு. ஆக்சுவலாகவே 3 hours ஐ பீன் டூயிங் திஸ் ஒர்க்கு. ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்னாக்க ஆக்சுவலாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா மட்டும் 10 நண்பர்களே. இது நம்ம ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கையில் காயம் படுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்கனாக்கா தமிழ் மருத்துவப்படி நம்ம முன்னோர்கள் பண்ணாங்க, மஞ்சப்பொடியை தடவுவாங்க. ஆமாம், அது மாதிரி தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன். இதில் இந்த பாருங்களேன், ஆலோவரா ஜெல்லு. எங்கள் வீட்டு வாசலில் ஆலோவரா நிறைய இருக்கு நண்பர்களே. இந்த இருக்கு பாருங்களேன், ஆலோவரா இந்த இருக்கு. இந்த ஆலோவரா ஜெல்லு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே இந்த ஜெல்லு இந்த பாருங்க, ஜெல்லு இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஜெல்லு மஞ்சப்பொடி, இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் நண்பர்களே. மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்களேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ணதை அதை எடுத்து அந்த கட் பண்ண இடத்துல வைக்கணும் நண்பர்களே. அதை வச்சோம்னாக்க அந்த காயத்துக்கு இது மருந்து நண்பர்களே. ஆமாம் ஆமாம், ஒரு சாம்பிளுக்கு ஒன்று வைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இது மாதிரி தான் நம்ம பண்ணணும் அப்படின்றக்கா சொல்ல வர்றேன். ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன், எங்கெங்கே கட் பண்ணிட்டு அப்புறம் வைக்கிறேன் பாருங்களேன். இந்த பாருங்க, இந்த மேஜர் பர்சனுக்காக வைக்கிறேன். இந்த வைக்கிறேன் பாருங்களேன், மஞ்சப்பொடி வைக்கிறேன் நண்பர்களே. எல்லாத்துக்கும் வச்சனாக்க இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோம். அது நேரம் இல்லை நமக்கு, உங்களுக்கு பார்க்கவும் பொறுமை இருக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் ஒரு சிலதுக்கு மட்டும் வச்சு விட்டுட்டு மிச்சத்தை நான் அப்புறம் வீடியோ கன்க்ளூட் பண்ணணுன்னு முடிச்சிடுறேன். நான் திருப்பி கொஞ்சம் எடுத்து வர்றேன். இந்த இருக்கு பாருங்களேன், இந்த பாருங்க, ஆலோவரா ஜெல்லு ப்ளஸ் மஞ்சப்பொடி ரெண்டும் சேர்த்து தான் அந்த கட் பண்ணால் ஒவ்வொரு இடத்தையும் வைக்கிறேன் நண்பர்களே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. இது எங்கே இவ்வளவு இது காய் பெருக்கலை. அப்போ எனக்கு தெரியும் கீழே சத்து பத்தலை. பல வீடியோ போட்டிருக்கேன் லெமனை பற்றி. 50 லெமன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தேன். இதில் ஒரு 40 இருக்குது. இதுக்குள்ளே இன்னொரு 10 இருக்கும். இந்த கட் பண்ணி பார்த்தீங்களா, இதில் ஒரு 10 இருக்கும். ஸோ நான் சொன்னது, என்னுடைய கவுண்டிங் கரெக்டாக இருக்குது. 50 கரெக்டாக இருக்குது. ஆமாம் நண்பர்களே, இந்த பாருங்களேன். அடுத்தது ஜெல்லை கொண்டு வர்றேன். மஞ்சப்பொடி சேர்த்து இந்த அங்கே வைக்கிறேன். இதான் நண்பர்களே சிஸ்டம் ஆப்பு. ரீப்ளான்டேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, ப்ரூனிங் பண்ணணும். ப்ரூனிங் பண்ணிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எங்கெங்கே கட் பண்ணணுமோ அங்கே பூரா மஞ்சப்பொடி ஆலோவரா வைக்கணும். அப்போ தான் இதனுடைய க்ரோத் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஆமாம் நண்பர்களே, இந்த பண்ணிட்டேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதே மாதிரி தான் அதை இது 4 நாளைக்கு முன்னாலே பண்ணிட்டேன். அதை அடுக்கு செம்பருத்தி பண்ணதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நான் வைக்கல. ஆக்சுவலாகவே துளுத்து வந்துட்டாங்க. இந்த ஒரு 4 days இருக்கும், துளுத்துருச்சு. இது குபேரர் பூக்கள் நண்பர்களே. ஆமாம், இதுக்கு இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு நான் மஞ்சள் பொடி வைக்க போகிறேன். இப்போ குபேர பூவோடு தான் கட் பண்ணேன். காரணம் மண் வச்சு 2 years ஆச்சு. பூ அதோடு கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. விட்டுருக்கலாம், நமக்கு ஒன்றும்
மாற்றினேன் ஒரே நேரத்தில் முதல்ல மாற்றி விட்டுருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அத்தியை கூட அது மாதிரி தான் நம்ம மாற்றினேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த அத்தி இப்போ தான் 2 days பிஃபோர் 2 days இதையும் மாற்றினேன். இந்த இருக்கு பார்த்தீங்க, அத்தியோட பார்த்தோட மாற்றினேன். நல்ல வேலை இது வாடலை. இந்த லெமன் மட்டும் வாடிடுச்சு. காரணம் லெமன் வந்து அந்த மாதிரி அந்த தன்மை அது மாதிரி போகிற நண்பர்களே. ஆமாம். எனிவே நான் ப்ராப்பர்லி மெயின்டைன் திஸ். என்னுடைய ஃபர்தர் அப்டேட்டை நான் உங்களுக்கு தரேன். உங்களுக்கு இந்த க்ரோத் என்னன்றதே உங்களுக்கு நான் தர்றேன். அப்படியே ஓவராலாக எங்களுடைய மாடி தோட்டத்தை அப்படியே சொல்லிவிட்டு அப்படி காமிச்சிட்டு உன்னை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பல சொல்லியிருக்கேன். காமிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பி கார்டனை சொல்லிவிட்டு ஒரு குட் டேன்னு சொல்ல நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே. Nice day, nice night. Good night, dear friends.